வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து ஷீட்டில் வந்து ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. அதை வந்து ஒயரிங் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஃப்ரேம் அடிச்சுட்டு சொல்லுவாங்க ஒயரிங் பண்ண பிறகு பண்ணிடலாம். இது வந்து ஃபால் சீலிங்கே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஷீட்டில் கேப் இருக்குது, அதில் ஒயரிங் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு இந்த ஒர்க்கு. வீடியோ பாருங்கள். இப்போ வந்து இது ஃபுல்லாக ஃபால் சீலிங் தான், சீலிங் மாரியே இருக்குது பாருங்கள். பக்கத்து வீடு ஒர்க்கு நடந்துச்சு, அப்படியே இந்த ஒர்க்கு பார்க்க சொல்லிட்டாங்க. இதில் ஒரு 4 ஸ்பாட் லைட்டு கேட்டிருக்காங்க. சென்டரில் ஒரு ஃபேனு கேட்டிருக்காங்க. இந்த சன் சைடில் கொஞ்சம் லிங்க் இருக்குது, அதை போட சொல்லிடுறேன். போர்ட்டு நம்ம படிக்கிற ஹெட்ரூமில் ஒன்று போட்டிருக்காங்க. இது மாசலில் வந்து இதுமாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் ஃபுல்லாக விட்ருக்காங்க. அதில் லிங்க்கு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நம்ம ஒயர் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பண்ணிப்போம். ப்ளஸ் இந்த ஒயரிங் நம்ம தான் பண்ணோம். ஓப்பனில் ஷீட்டு போட்டுறப்ப இது அப்படியே தொங்கிட்டு, அப்படியே கட்டுக்கம்பி போட்டதுனால துரு பிடிச்சி தொங்கிட்டு ஒயர் டேக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு 2 டியூப்லைட் கேட்டிருக்காங்க. இந்த கேப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபால் சீலிங் போட்டுக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. இப்போ வந்து அதை வந்து எப்படி முடிக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஆரஞ்சு லைட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு மார்க் பண்ணுறதுக்காக, ஃபால் சீலிங் மார்க் பண்ணுறதுக்காக ட்ராயிங்கோட ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். நம்ம அளவு எடுக்க தேவை இருக்காது. நம்ம ஹோல்ஸ் போட்டு சென்டரை எடுத்தாச்சு. அது வந்து நம்ம படிக்கட்டு ஏறுறதுக்கு நேராக உள்ள லைட்டு, ஒரே ஒரு லைட்டு. நம்ம இது சென்டரில் டெஸ்ட்டை வச்சு போட்டு ரவுண்டாக மார்க் பண்ணி அழகாக போட்டாச்சு. இப்போ லைட்டையும் தூக்கி மாட்டியாச்சு. இப்போ இந்த சீலிங்கெல்லாம் ஒயரிங் பண்ணோம். நம்ம நடந்து போய் இந்த செவுரு, இந்த சீலிங் ஏற்கனவே ஒயரிங் பண்ணேன். இந்த ஃபால் சீலிங், இது ரூம் இது. இப்போதைக்கு அந்த ஹெட்ரூமும் ப்ளஸ் இந்த போர்ட்டிகளும் ஒயரிங் பண்ண வந்திருக்கோம். பக்கத்து வீடு அங்கே தான் ஒயரிங் வேலை நடக்குது. அதுவும் ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஒயரு இந்த மாரி தான் ஏணியை போட்டு ஃபுல்லாக அந்த ஃபேனுக்கு ராடுக்காக மார்க் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக ஃபேனுக்காக ராடுக்காக மார்க் பண்ணுறோம். இதில் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் ஓடுற ஹோல்ஸ் போட்டு கீழே ஹோல்ஸ் ஆக்கட்டரை வச்சு ரவுண்ட் பண்ணியாச்சு. ஃபேனுக்கு அந்த கப்பு மறைகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டா நம்ம கொஞ்சம் ஒர்க்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கார்னரில் வந்து 4 ஸ்பாட் லைட் இதேமாரி வருது. இதில் வந்து நம்ம ஸ்பாட் லைட்லேயும் போடலாம், ஃபால் சீலிங்லையும் போடலாம். 2 in 1 லைட்டு, வார்ம் ஒயிட்டு எரியும் ப்ளஸ் ஒயிட்டும் எரியும். எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிள் ஹோல்ஸ் போட்டு நம்ம ஒயர் லிங்க் பண்ணி ஆகுது. ஃபேனுக்கு வந்து நம்ம நார்மலாக அந்த பாக்ஸ் ஏற்கனவே வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே நார்மலாக அதுலேருந்து லிங்க் எடுத்து கொடுத்துப்போம் ஃபுல்லாக. அந்த சைடில் வந்து சன் சைடில் உள்ளதுக்காக லிங்க்கு இப்போ வைக்கிறோம். அது சாரம் போட்டு தான் ஃப்ரண்டில் ஒரு 4 லைட்டு வருது, அதை முறுக்கணும். ஏற்கனவே செவுத்தில் ஒயரிங் பண்ணது அந்த வீடியோலேயே லிங்க் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபேன் மாட்டியாச்சு, அந்த ஊக்கு தான் மாட்டிட்டு ப்ளஸ் சுவிட்சு கனெக்ஷன் தான் கொடுத்தாவுது. இந்த ஏற்கனவே லைட் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ஸ்பாட் லைட் மட்டும் 15 வாட்ஸு ஃபுல்லாக இருக்கும். இதில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த லைட்டு ஃபுல்லாக இந்த பிரைட்னஸ் இந்த படிக்கட்டுக்கு ஃபுல்லாக அடிக்குது. இந்த சீலிங்கில் உள்ள ஸ்பாட் லைட் போட்டாச்சு. இது வந்து ஒயிட்டு ப்ளஸ் வார்ம் ஒயிட்டு ஃபுல்லாக சுவிட்சு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒயர் டேக் கட்டிட்டு இந்த டியூப் லைட்டு போட்டாச்சு. இதில் ஃபுல்லாக இப்போ லைட்டு எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு வார்ம் ஒயிட் எரிஞ்சிட்டு இருக்குது. இது வந்து 2 in 1 லைட்டு. ஒரு தடவை போட்டு நிப்பாட்டினோன்னா ஒயிட்டில் எரியும், ப்ளஸ் அடுத்தது வார்ம் ஒயிட்டில் எரியும். இப்போ வார்ம் ஒயிட்டும் சேர்ந்து எரியும் ஃபுல்லாக. இப்போ ஃபேனு எல்லாத்தையும் போட்டு பார்த்துப்போம். எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக எந்த வித ஃபால் சீலிங் டேமேஜ் இல்லாமல் செஞ்சு கொடுத்தாச்சு. சுவிட்சு கனெக்ஷனாக கீழே ஏற்கனவே சுவிட்சு போர்டு தான் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் எம்டி சுவிட்ச் வச்சுருந்தோம். ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதெல்லாம் கன்சீல்டு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஒர்க் எல்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இருக்குது, ஃபால் சீலிங் வீடியோ, ஒயரிங் பண்ண வீடியோ, அதை போய் பாருங்கள். நன்றி.